சென்னை காவிரி மருத்துவமனையில் கடந்த 9 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் பெற்று வீடு திரும்பினார். கடந்த 15ஆம் தேதி தொண்டை மற்றும் நுரையீரல் தொற்றால் ஏற்பட்ட மூச்சுத் திணறல் காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் திமுக தலைவர் கருணாநிதி. ட்ரக்கியோஸ்டமி சிகிச்சை அளிக்கப்படுவதாக கடந்த 16ஆம் தேதி காவிரி மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கருணாநிதி உடல்நலம் குறித்து காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, தமிழக அரசியல் தலைவர்கள், திரைப்பட நடிகர்கள் உள்ளிட்ட பலர் காவிரி மருத்துவமனைக்கு வந்து கேட்டறிந்தனர். இதனையடுத்து அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. கருணாநிதி நலமுடன் நாற்காலியில் அமர்ந்து டிவி பார்க்கும் புகைப்படத்தையும் காவேரி மருத்துவமனை நிர்வாகம் கடந்த 21ஆம் தேதி வெளியிட்டது. கருணாநிதி பூரண நலம் பெற்றதை அடுத்து காவேரி மருத்துவமனையில் இருந்து மாலையில் கோபாலபுரம் இல்லத்திற்கு திரும்பினார். காவிரி மருத்துவமனையிலிருந்து கோபாலபுரம் சென்ற அவருக்கு வழிநெடுங்கிலும் தொண்டர்கள் நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதற்கிடையே திமுக பொதுக்குழு குறித்து கட்சியின் தலைமை அறிவிக்கும் என்று அந்த கட்சியின் முதன்மை செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தலைவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஆகையினால யாரையும் பார்க்காம இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அவர் ரெஸ்ட்ரிக்டாக தான் இருந்து ஆகணும். 20ஆம் தேதி நடக்க இருந்த பொதுக்குழு காலதாமதமாக, அதாவது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அந்த பொதுக்குழு மீண்டும் தலைமை கழகமே அறிவிக்கும். தலைவர் கலந்துக்கிற மாதிரி அந்த பொதுக்குழு இருக்குங்களா? அதுவும் தலைமை கழகமே அறிவிக்கும். காவேரி மருத்துவமனையின் அறிக்கையில் முழு ஓய்வு எடுக்க கருணாநிதியை மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருக்கு வீட்டிலேயே சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் பார்வையாளர்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர்.